வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம். விருதுநகர் மாநகருக்கு நாங்க கொடுத்திருக்கிற தலைப்பு, எந்த சூழ்நிலைகளிலும் ஒரு மனிதனின் நிலையான மதிப்பீட்டை பெற்றுத் தருவது பரம்பரையான பாரம்பரியமா, பலகாலம் சேர்த்து வைத்த பணமா, பணிவோடு பணியாற்றிய பதவியா, படித்து பெற்ற பட்டமா? இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா? தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் வீடம் 12 அடி. தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18, சிவலிங்கத்தின் வீடம் 18 அடி. தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, தஞ்சை ராஜகோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. இப்படி தமிழுக்காகவே உருவாக்கப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் பாரம்பரியத்திலே. தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா? தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் வீடம் 12 அடி. தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18, சிவலிங்கத்தின் வீடம் 18 அடி. தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, தஞ்சை ராஜகோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. இப்படி தமிழுக்காகவே உருவாக்கப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் பாரம்பரியத்திலே. இன்று தமிழை பேசுபவன் தலை குனிந்து நிற்கின்றான். இதுதான் உங்களுடைய பணத்திற்கும் பதவிக்கும் கிடைத்த பெருமையா? அதனாலதான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு நிலையான மதிப்பை பெற்று தருவது நம்முடைய பரம்பரையான பாரம்பரியம் மட்டுமே. கோடி கோடியா கொட்டி எத்தனை அணைகளை கட்டினாலும் ஒரு நாள் அடமழை பெஞ்சா போதும், தாங்காது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முப்பாட்டன் கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றும் தலை நிமிர்ந்து நின்று தமிழனின் பாரம்பரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றதே, அதுதான் சார் என்னோட பாரம்பரியம். பணம், படிப்பு, பதவின்னு பேசுறீங்களே, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். உங்க பணத்தாலையும் படிப்பாலையும் கல்லணை மாதிரி 2 தூணை மட்டும் கட்டுங்க சார் பாப்போம். கண்டுபிடிச்சோம், பிளைட்டை கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு படிச்சவங்க பேசுறாங்க. எதை கண்டுபிடிச்சாலும் அதோட மூலக்காரன் எங்களோட பாரம்பரியம் தான் சார். சார், கோவில்ல உள்ள உயரமான கோபுரத்தையும் பார்த்திருப்பீங்க, அதுக்கு மேல உள்ள கலசங்களையும் பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னால உள்ள அறிவியலை தெரியுமா சார் உங்களுக்கு? இந்த கலசங்கள் 50 செஞ்சிருப்பாங்க. இந்த கலசத்துல போடக்கூடிய தானியங்கள் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை இந்த கலசங்களுக்கு தருது சார். இதான் சார் எடிதாங்கி. இந்த கலசத்துல போறோம்ல சார் வரகு, அது அதிகமான மின்னலை தாங்கக்கூடிய ஆற்றலை பெற்றது அப்படின்னு படிச்சவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை முன்னாடியே நடைமுறைப்படுத்துறது எங்களோட பாரம்பரியம் தான் சார். அதனால்தான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு நிலையான மதிப்பை பெற்று தருவது நம்முடைய பரம்பரையான பாரம்பரியம் மட்டுமே. எப்படி அப்பெல்லாம் விவசாயம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தது எங்களோட பாரம்பரியம் தான் சார். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி நெல்லு விளைஞ்சிருச்சு வரப்பூல மறைஞ்சிருச்சு, நெல்லு விளைஞ்சிருச்சு வரப்பூல மறைஞ்சிருச்சு. அடக்காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். அடக்காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். இப்படி சொல்லி கொடுத்துச்சிங்க எங்க பாரம்பரிய விவசாயம். நீங்க பணத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு காடுகளாய் நம் முன்னோர்கள் வளர்த்த கவின்மிகு மரங்களை வெட்டி கொட்டி வந்து மலை வளங்களையும் அழித்து வாடுகின்ற பயிர் கண்டு வாட்டம் கொண்ட வள்ளலாரின் பார
மாற்றம் மலர புது தோற்றம் பெற கடைபிடிப்போம் பாரம்பரியத்தை. என்ன படிக்கிறோமா? 4th ஸ்டாண்டர்ட். உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? 5 நாட்களாக இங்க தேர்வு நடக்குது. 5 நாட்களாக இந்த அம்மா இவங்க 2 பேருமே கணவனும் மனைவி இந்த குழந்தைய கூட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 5 நாட்களும் தம் மக மேடை ஏறணும் பேசணும் ஒரே கனவோட ஒரே ஆசையோட அந்த எல்லா வேலையில விட்டுட்டு அந்த பிள்ளைய கொண்டு வந்து மேடை ஏற்ற அழகு பார ஆசைப்பட்ட இவங்களுடைய கனவுகளை இந்த பெண் நிறைவேற்றி விட்டாள். இவங்க உழைப்பு கிடைச்ச பரிசு தான் அது.